ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு டைம் டிராவல் இருந்துச்சுன்னா நான் அதை போய் கரெக்ட் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஏன்னா வந்து பாஸ்ட் லைஃப்ல வந்து நிறைய நல்லதும் நடந்திருக்கும், நிறைய கெட்டதும் நடந்திருக்கும். அந்த கெட்டதை வந்து நம்மகிட்ட ஒரு டைம் டிராவல் இருந்துச்சுன்னா அதை போய் நான் கரெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எல்லாருமே அதை யோசிச்சிருப்போம். கரெக்டா? அது இந்த டைம் டிராவல் பத்தி படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு அந்த ஆசைகள் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. பட் நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து நிறைய இது சொல்லியிருக்கோம். யோசிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நான் அந்த காலத்துல போயிட்டு அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். கரெக்டு தானே? ஸோ இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை வச்சு நம்ம இந்த டைம் டிராவல் வந்து பண்ணி நமக்கு தேவையானதை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது வந்து கண்டிப்பா அது வந்து பண்ண முடியும். அதை எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்ல போறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இதோட தொடர்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதி பத்தின கொஞ்சம் புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க. ஓகே, இப்போ வந்து கான்செப்டுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து எப்படிப்பா வந்து நீ டைம் டிராவல் பண்ணுவ, டைம் டிராவல் பண்ணி நீ எப்படி எல்லாத்தையும் பழசெல்லாம் மாற்றுவ அப்படிங்கிற மாதிரி உங்க கொஸ்டின் வரலாம். இது வந்து டைம் டிராவல் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நமக்கு நடந்த நெகட்டிவ்ஸை வந்து அது வந்து அகெயின்ஸ்ட் த லா, இயற்கை விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இது. என்னதான் வந்து டைம் டிராவல் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வந்து அதை நம்ம ஆழமாக யோசிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பண்ண முடியும், இந்த சினிமாவில் கட்டுற மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. ஏன்னா இது வந்து இயற்கை விதிக்கு வந்து இதானது, அகைன்ஸ்டானது. அதனால வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாஸ்ட்ல வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ், நமக்கு நடந்த நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்றதுனால நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து நிச்சயமா நல்லதாவே நடக்கும். இது வந்து நிறைய பேர் சயின்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஈர்ப்பு விதியில வந்து இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரிக்கை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேனாவும் ஒரு டைரி எடுத்துக்கோங்க, ஃபோன்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்க இன்னையில இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 20 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம். இன்னையில இருந்து நேத்துல இருந்து நடந்த உங்களோட நெகட்டிவ்ஸ் வந்து எழுதிக்கிட்டே வாங்க. அதாவது பின்னோக்கி போங்க, இன்னையில இருந்து போங்க. ஃபர்ஸ்ட் இருந்து வர வேணாம், இன்னையில இருந்து போங்க. இப்போ நேற்று வந்து உங்களுக்கு, அதாவது நான் சொல்றது வந்து நெகட்டிவ்ஸ் மட்டும் எழுதுங்க, பாசிட்டிவ்ஸ் வேண்டாம். இப்போ நேற்று வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கலாம். இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து டிராஃபிக்காக ரொம்ப நேரம் நின்றுருக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும், சின்ன நெகட்டிவோ பெரிய நெகட்டிவோ, எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் எழுதுங்க. ஓகே, அது வந்து நீங்க வந்து இப்போ நேற்று, அப்புறம் முந்தா நாள், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயர், அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற ஆழமான காயங்கள் பத்தின ஒரு இது, அந்த மாதிரி சின்ன பிள்ளைல இருக்கும்போது உங்களுக்கு நடந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து எழுதுங்க. ஒரு 100 பாயிண்ட் எழுதுங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க 100 பாயிண்ட் எழுதுங்க. இந்த 100 பாயிண்ட் வந்து நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இப்போ நேற்று தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. பாயிண்ட் நம்பர் 1ல வந்து நேற்று நடந்த விஷயம் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிராஃபிக்காக நீங்க வந்து ஒரு 1/4 மணி நேரம் நின்றுருந்தேன் அப்படிங்கிற இடத்துல வந்து அதை வந்து அடிச்சுட்டு எனக்கு வந்து உடனே வந்து சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டா நீங்க படிக்கும்போது, இல்லைன்னா நீங்க வந்து அப்படியே மைண்ட் ரீட் பண்ணும்போது நீங்க இந்த நெகட்டிவ் பதிலா இந்த பாசிட்டிவ் வந்து நீங்க மாத்திரணும். ஓகே, அதே மாதிரி 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆன்சர் வந்து பாசிட்டிவா வந்து நீங்க மாத்திரணும். நெகட்டிவ் நடந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறி இருக்கணும். ஓகே, இப்போ ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் முடியல அப்படின்னா 10 பாயிண்டா பண்ணுங்க. ஓகே, ஸோ இதனால வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாஸ்ட்ல நீங்க டைம் டிராவல் பண்ணி இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்க அழிச்சிட்டீங்க. ஓகே, எல்லாமே வந்து உங்க மனசுல இருந்து வெளியே போயிருச்சு. ஸோ இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த 100 நிகழ்வுல வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்க வந்து சிக்னல்ல வந்து கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு போயிடும். இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து நமக்கு லைஃப்பை பாதிக்கிற சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கலாம், என்னோட லவ்வபிள் பர்சன் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரி வந்து டைம் டிராவல் பண்ணி நம்ம அவரை வந்து அவர் சாகவில்லை,
அப்படின்னு சொன்னா அவர் வந்துருவாரா அப்படின்னா அவர் வரமாட்டார். கண்டிப்பா அவர் வந்து வரவே மாட்டார். ஏன்னா இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஓகே, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் கட்டுக்கதைகளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனோட மித் வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. அதாவது இயற்கைக்கு அகைன்ஸ்டா இருக்கிற விஷயங்கள் வந்து எப்பவுமே வந்து நம்மளால வந்து மாற்றவே முடியாது. சித்தர்கள் மட்டும்தான் அதை நினைச்சா பண்ண முடியும். நம்ம நார்மல் பர்சன்ஸ்னால வந்து அது பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கணும். சித்தர் லெவலுக்கு போனா நம்ம அது வந்து அந்த அஷ்டமா சித்தி அப்படி இப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 100 பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன். இப்போ இது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், நீங்க வந்து இதாக நினைச்சுக்க வேணாம். இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு அபார்ஷன் ஆயிருக்கும். ஓகே, அது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் எனக்கு அழகான குழந்தை பிறந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து அது கண்டிப்பா நடக்கும். ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்கள வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து இவங்க வந்து கொஞ்சம் லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால அந்த பையன் வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டான் போல. இப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப அந்த பையனை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு அந்த பையன் தான் வேணும், இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து எதுவும் பண்ண முடியுமா சார் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது அவரோட லைஃப் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ இது வந்து நடக்க வைக்கலாம். ஓகே, நீங்க வந்து 24/7 வந்து அந்த பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப மும்முரமா இருந்தீங்கன்னா அது நடக்கும். பட் அது வந்து இன்னொரு பொண்ணோட லைஃபை கெடுத்துட்டு நம்ம லைஃபை வந்து நம்ம ஒளியேற்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து நீங்க பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து எனக்கு பிடித்தமான அந்த நபரை போல் ஒரு பர்சன் எனக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 100 வீடியோ வந்து 100 பாயிண்ட் வந்து உங்களால் வந்து எழுத முடியலன்னா கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி நீங்க எழுதி இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. இது வந்து ஒரு வாரம் 10 நாள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மனசுல இருக்கிற அந்த சோடுகள், அங்க உங்களோட பழைய நெகட்டிவ்ஸ் வந்து உங்களோட ஆள் மனசுல வந்து குத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சு போயிருக்கும். ஓகே, இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வந்து எதிர்காலத்துல இனிமேல் நடக்க போறது வந்து உங்களுக்கு நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். ஏன்னா பாஸ்ட்ல வந்து எதுவுமே மாற்ற முடியாது. ஓகே, ஆனா அது ஒத்த நிகழ்வுகள் வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் வந்து உங்களால கண்டிப்பா மாற்ற முடியும். இது வந்து ப்ரூவன் டெக்னிக், நான் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி வந்து எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, வீடு வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் மாற்றி பாசிட்டிவா வந்து எனக்கு அதே விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ. சுவாசமே துணை.